வணக்கம். உங்கள் தோழன் தியாகு பேசுகிறேன். பாலியல் வன்கொடுமை ஆபாச பணவணிகம் தொடர்பான மீண்டும் ஒரு செய்தி அம்பலமாகி தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. தலைநிமிர்ந்த தென்னை மரங்களுக்கு நடுவில் பொள்ளாச்சி தலைகுனிந்து நிற்கிறது. தவச வணிக சந்தைக்கு பெயர் பெற்று திரையில் பாடப்பெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வணிகமாக்கி கொண்ட கயவர்களின் கொடுஞ்செயலால் இருண்ட கரும்புள்ளியாகி கிடக்கிறது. நடந்த குற்றங்கள் குறித்து அதிர்ச்சி செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அந்த செய்திகளே 400 முறை வாசிக்க தேவையில்லை அல்லவா? அந்த செய்திகளையே 400 முறை வாசிக்க தேவையில்லை அல்லவா? நேரடியாக குற்றம் புரிந்தவர்களாயினும் சரி, குற்றத்துக்கு உடந்தையாய் இருந்தவர்களாயினும் சரி, சட்டப்படி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதையும் 400 முறை கூற தேவையில்லை. நான் வலியுறுத்த விரும்புகிற செய்திகள் வேறு. ஒன்று, கோவை காவல்துறை கண்காணிப்பாளரின் கீழ் இந்த வழக்கில் புலனாய்வு நடக்கக்கூடாது. அவர் இந்த குற்றங்களில் அரசியல் தொடர்பு இல்லை என்று அவசரமாக பேட்டி கொடுத்ததன் மூலம் தன் நோக்கத்தை வெளிப்படுத்திவிட்டார். அம்மா பேரவை செயலாளர் ஒருவரை இந்த வழக்கு தொடர்பாகவே கழக தலைமை நீக்கியிருப்பது எஸ்பி சாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். புலனாய்வு தொடக்க நிலையில் இருக்கும் போதே முடிவை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? எந்த ஆண்டைக்கு இவர் வாளை குழைக்கிறார்? முதலில் முறையீடு செய்த பெண்ணை காவல்துறையை குற்றவாளிகளிடம் போட்டுக் கொடுத்த செயலுக்கு யார் பொறுப்பானாலும் அவர்களையும் தலைப்படுத்தி குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். 2002ஆம் ஆண்டு குஜராத் இஸ்லாமியர் இனக்கொலை தொடர்பான வழக்குகள் போல் இந்த பொள்ளாச்சி வழக்கையும் திறமையான ஒரு பெண் காவல் அதிகாரியிடம் உடனே ஒப்படைக்கும்படி உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரைவான புலனாய்வு நடக்க வேண்டும். அதனை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நடத்த வேண்டும். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், சிலர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். 7 ஆண்டு காலம் இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றது உண்மை என்றால் காவல்துறைக்கும் அதன் அரசியல் கூட்டாளிகளுக்கும் இதில் தொடர்பு இல்லாமல் இருக்காது. உண்மை நெருப்பை போன்றது, அதை பொட்டலம் கட்டி வைக்க முடியாது. இது போன்ற குற்றங்கள் பொள்ளாச்சியில் மட்டும்தான் நடந்தனவா, தமிழ்நாட்டில் வேறு சில இடங்களிலும் நடந்தனவா என்பதையும் கண்டறிய வேண்டும். குற்றவாளிகளை தப்பவிடக்கூடாது. பிடிபட்டவர்கள் வெறும் புழுக்களாகவே இருக்கலாம், திமிங்கலங்கள் பிடிபடாமல் இருக்கலாம் என்ற வாய்ப்பை மறந்துவிடக்கூடாது. கோவையில் முன்பு நடந்தது போல் இவர்களை மோதல் கொலை செய்து நற்பெயர் வாங்குவது, வழக்கை இத்தோடு முடித்து விடுவது என்ற நோக்கம் இருக்கலாம். தில்லியில் இருந்தே கூட அப்படி ஒரு அறிவுரை வரக்கூடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆத்திரப்பட்டு நாம் இந்த சூழ்ச்சிக்கு இரையாகிவிடக்கூடாது. கடுமையாக தண்டிப்பது வேறு, கொடுமையாக தண்டிப்பது வேறு. கடுமையாக தண்டிப்பதை விடவும் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும். கொலை தண்டனைக்கு எதிராக சொல்வதையே இப்போதும் சொல்கிறேன். குற்றவாளியை தப்ப விடாமல் உறுதியாக தண்டிப்பதுதான் பெரும்பாலான வழக்குகளில் குற்றவாளியை தப்பவிட்டு ஏதோ ஒரு வழக்கில் சிக்கிக்கொண்ட ஒருவரை மட்டும் தூக்கிலிடுவதை விட குற்றங்களை தடுக்க உதவும். Certainty of punishment is a better deterrent than severity of sentence. தண்டிப்பதை உறுதி செய்வது தண்டனையின் கடுமையை காட்டிலும் சிறந்த குற்றத்தடுப்பாக பயன்படும். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நோய் வந்தபின் மருத்துவம் செய்வதை விட நோய் வருமுன் தடுப்பதே மேல். குற்றங்களுக்கும் இது பொருந்தும். இந்த வகையில் கல்வி உட்பட சொல்ல வேண்டியவை பலவும் உண்டு. ஆண் பெண் சமத்துவ கல்வி, பாலியல் கல்வி நம்முடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முறையாக அறிவியல் வகையில் கிடைக்க செய்ய வேண்டும். இன்னும் பலவும் பேச வேண்டும், பிறகு பேசுவோம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்திய இராணுவ அடக்குமுறையை சந்தித்தவர்கள் பொள்ளாச்சி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள். அது அந்த தமிழ் தேசிய எழுச்சியில் முத்திரை பதித்த மண். அந்த மண்ணிலா இப்படிப்பட்ட அவலம் நடக்க வேண்டும்? எங்கே குற்றம் செய்தோம், எங்கே பிழை விட்டோம், சிந்திப்போம், செயல்புரிவோம். தமிழர் விடுதலை போர் முழக்கம், சமூக நீதி, தமிழ் தேசம். நன்றி, வணக்கம்.